விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெறுகிறது. விவசாய சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், விவசாய நிலங்களை கையகப்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன காரணத்துக்காக விவசாய நிலம் கையகப்படுத்தப்படுது? என்ன விவரம் ஸ்ரீதர்? மலையடி குப்பம், பெட்டான் குப்பம் இந்த பகுதிகளிலும் முந்திரி விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த 160 ஏக்கர் நிலம் அரசுக்கு சொந்தமான என அரசு கூறி கடந்த ஜனவரி மாதம் இவர்களை வெளியேற்றி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தியது. ஆனால் அதற்கு அந்த கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். விவசாயத்தை பெருக்க வேண்டிய வேளாண்மைத்துறை அமைச்சர் தொகுதியில் இதுபோல் வேளாண்மையை அழித்துவிட்டு தொழிற்சாலை கொண்டு வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். அந்நிலையில்தான் அதுக்கு எதிர்ப்பாக ஒரு வழக்கும் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. ஆனால் அரசு அதற்கு எந்த விதமான செவிசாய்க்காமல் நீதிமன்றத்தில் வழக்கிருக்க சமயத்தில் இங்கு ஒரு தொழிற்சாலை கொண்டு வரப்போவதாக அறிவிக்கப்பட்டதாக பொதுமக்கள் தற்போது ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அகில இந்திய விவசாய சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அந்த வெட்டி எடுக்கப்பட்ட அந்த மரங்களுக்கு முன்பாக மீண்டும் அந்த இடத்தில் முந்திரி மரக்கன்றுகளை நடப்புவதாக இன்று ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள். இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. ஆனால் அனுமதி மறுத்த பிறகு கூட அந்த பகுதி மக்களும் அகில இந்திய விவசாய சங்கமும் தற்போது இந்த பகுதியில் ஒன்று திரண்டு மரங்களை நடுவதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது காவல்துறைக்கும் அவர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் ஒரு மூதாட்டி தற்போது மயங்கி விழுந்திருக்கிறார். அதே சமயத்தில் காவல்துறை வலுக்கட்டாயமாக இவர்களை வெளியேற்ற முயற்சி ஈடுபட்ட காரணத்தினால் பெண்கள் இங்கு காவல்துறையில் முற்றுகையிட்டு காவல்துறையும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை அனைவரிடமே தற்போது இங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் முயற்சி ஈடுபடுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கள் விவசாயத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். வேளாண்மைத்துறை அமைச்சர் வேளாண்மையை பெருக்காமல் தொழிற்சாலை கொண்டு வரும் திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். எனவே இதை நாங்கள் விடுமாட்டோம் என்று தற்போது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இதனால் இங்கு ஒரு பதட்டமான சூழல் உள்ளது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் இங்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தற்போது போராட்டம் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறை எக்காரணம் கொண்டும் விவசாய நிலத்திற்கு வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.